நடந்தவற்றை மனதில் கொண்டு இந்த வார கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது. என்ன பிக் பாஸ் டக்குனு இப்படி கோவப்பட்டு இப்படி சொல்லிட்டீங்க? அங்க பாவம் முத்துக்குமரன் கதறி கதறி அழுகுறாரு. பார்க்கவே பாவமா இருக்குங்க. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முத்துக்குமரன் மேலதான் தப்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி, இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேத்துக்கும் கேப்டன்சி டாஸ்க் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபுட்பால் கேம் மாதிரி தான். ஆனா என்ன, இங்க பால் பெருசு, கோல் போஸ்ட் சிறுசு. இது சிங்கிள் ஆளா தான் தடுக்க முடியும். அதுக்கு கோல் மால் அப்படின்னு இந்த டாஸ்க் பேர் கூட வச்சிருக்காங்க. இது 3 பேருக்கு 3 கோல் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. பெரிய பால் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த கோல் போஸ்டுக்கு முன்னாடி இந்த 3 கண்டஸ்டன்ட்ஸும் தனித்தனியா நிக்கணும். அப்படி நிக்கும் போது தன்னை தாண்டி கோல் போஸ்டுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டாலே நாக் அவுட் கேம் மாதிரி தான். அவங்க அந்த கேம்ல இருந்து வெளியே போயிருவாங்க. அப்படி பவித்ரா, முத்து, ஜெஃப்ரி 3 பேர் நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது எவ்வளவோ ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்றாங்க, யாருக்குமே கோல் போகல. செகண்ட் டைம் ஜெஃப்ரி ஓங்கி அடிக்கிறான். அது முத்துக்குமரன் கால்ல பட்டு ரிட்டர்ன் ஆகி ஜெஃப்ரியோட கோல் போஸ்டுக்குள்ளே போயிருது. அதனால ஜெஃப்ரி நாக் அவுட் ஆகி அந்த கேம்ல இருந்து வெளியே போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் பவித்ராவும் முத்தும் தான் டைரக்டா 2 பேரும் மோதிக்கிறாங்க. அப்ப பவித்ரா கையில பால் கிடைச்ச உடனே முத்துக்குமரன் கோல் போஸ்ட்ல வேமா போட ட்ரை பண்றாங்க. அப்ப முத்துக்குமரன் எதுவுமே தடுக்காம சிரிச்சுக்கிட்டு அப்படியே பாலை விட்டுறான். அதுக்கு காரணம் முத்துக்குமரன் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் சரி இந்த கேமை விட்டு கொடுத்துருவான். ஏன்னா முத்துக்குமரன் 2 டைம் கேப்டன் ஆயிட்டான். சரி பவித்ராவுக்கு இந்த கேமை விட்டு கொடுத்தா ஒருவேளை கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே ஃபைனல்ஸ் வர 2 டைமோ 3 டைமோ கேப்டன்சி டாஸ்க்ல வந்துட்டு கடைசி நேரத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதனால பல டைம் மனம் உடைஞ்சு பயங்கரமா அழுதுருக்காங்க. அதனால முத்துக்குமரன் என்ன பண்ணிருப்பாரு, சரி இந்த டைம் பவித்ராக்கு விட்டு கொடுத்துருவான், அதே மாதிரி மக்கள்கிட்ட நம்மகிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீக்லி டாஸ்க் இருக்குல்ல, அந்த சிங்கிள் டாஸ்க், அதுலயுமே லாஸ்ட் நாள் முத்துக்குமரன் ரொம்ப அக்ரெசிவா விளையாடாம நிறைய இடத்துல விட்டு கொடுத்து விளையாண்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டா வெளியில பேர் கெட்டு போயிடும். இங்க கேம்ல வின் பண்றதை விட மக்கள்கிட்ட வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல்ஸ்ல நமக்கு நிறைய ஓட்டு விழுகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் அப்படின்னு கூட நம்மளுக்கு நினைச்சிருக்கலாம். ஆனா முத்துக்குமரன் ஒண்ணு மறந்துட்டாரு. மக்களுக்கு விட்டு கொடுத்து போறதை விட விட்டு கொடுக்காம கடைசி வரை நின்னு போராடி தான் கேம சூப்பரா விளையாடுறவங்கள தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத முத்துக்குமரன் மறந்துட்டாரோ என்னமோ தெரியல. அதனால பவித்ராவுக்கு முத்துக்குமரன் விட்டு கொடுத்ததுனால இந்த கேமோட சுவாரஸ்யம் ரொம்பவும் கம்மியாயிருச்சு. அதனாலேயே தான் பிக் பாஸ் செம காண்டாயி பல முறை சொல்லியிருக்கேன், விட்டு கொடுத்து விளையாடாதீங்க அப்படின்னு. அப்படி இல்லாம அசால்ட்டா விட்டு கொடுத்து விளையாடுறீங்க, அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு அப்படின்ட்டு இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேப்டன்சி டாஸ்கா இல்ல கேப்டனே கேன்சல் பண்ணிடுறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை கேப்டன் இந்த வாரம் கேன்சல் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க்னால பெரிய பாதிப்புலாம் இருக்காது. ஆனா அதை விட அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது என்எஃப்பி நாமினேஷன் ஃப்ரீ பாஸிங் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பனா இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் வாங்கியிருக்கா. அதை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரா, இல்ல அப்படின்னா கேப்டன்சி ஆகிறது மூலம் டைரக்டா 13 வீக் போயிடலாம். ஏன்னா 12th வீக் கேப்டனால அவரை யாரும் நாமினேஷன் பண்ண முடியாதா, அதனால நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருவாங்க. அந்த நாமினேஷனை கேன்சல் பண்றேன்னு சொன்னாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால பிக் பாஸ் கடுமையான வார்த்தைகளை சொல்லி பயங்கரமா வார்னிங் கொடுத்திருக்காரு முத்துக்குமரன். இதை கேட்டு முத்துக்குமரன் மனசுடைஞ்சு பயங்கரமா கதறி கதறி அழுகிறாரு. உங்களுக்கு என்ன தோணுது, முத்துக்குமரன் பவித்ராக்கு விட்டு கொடுத்தது சரிதானா, இல்ல அவர் விட்டு கொடுத்ததுனால பிக் பாஸ் கோவப்பட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து கேப்டன்சி டாஸ்க் கேன்சல் பண்ணது சரிதானா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.